சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்துக்கிட்ட வந்து அந்த மேஸ்திரி அக்கா ஒரு 2.25 லட்சம் போல் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மீனா வந்து எப்படியும் ஒரு 3 lakhs ஆகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயா கிட்ட வந்து அம்மா அந்த பணத்தை கொடுத்துருங்க மேஸ்திரி கிட்ட உங்கள் கையால் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. ஸ்ருதி தான் சொல்லுவாங்க, ஆன்ட்டி இதை நம்ம வீடியோ எடுத்து கண்டென்ட் ஆக்கலாம், நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களும் வந்து அந்த மேஸ்திரிக்கு அமௌண்ட்டை கொடுத்து என் மகன் மருமக 2 பேரும் சேர்ந்து ரூம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்ருதி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் ரேகாவை அவங்க மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜூஸ்லாம் அடித்து போட்டு கொடுப்பாங்க. அப்போ முத்துமீனா 2 பேருமே வருவாங்க. அவங்க வந்த உடனே நம்ம சீதாவும் வந்துடுவாங்க. அருண் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு கால் பண்ணார், அவரை நீ எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போகாத அப்படின்னு சொல்லும்போது ரேகா சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேசினா சரியாயிரும்ல அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஆகாதுமா, அவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் முத்து. அப்போ சிந்தாமணி வந்து அழுது, என் புருஷனுக்கும் உடம்பு சரியில்லை, என் பொண்ணை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரேகாவையும் சத்யாவையும் அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அந்த ஜோசியர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பார், எனக்கு வேறு கல்யாணம் ஆகிட்டு, ரோஹிணி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, போகிற பக்கம் பார்த்தா நான் ஜெயிலில் தான் இருப்பேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ரோஹிணியும் வருவாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன், என் வயிற்றில் உன் குழந்தை வளருது, நான் மாதம் செக்கப் போகும்போது நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.